ஹலோ கைஸ், மோஸ்ட்லி நான் ஆரி ஒர்க் தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு சிலது வந்து பீட்ஸ் ஒர்க் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஒர்க் எப்படி போடுறது, அதுக்கு ஹேங்கிங் எப்படி போடுறது, பேக் நெக் எப்படி போடுறது, அதில் எப்படி நம்ம இந்த மாதிரி ஹேங்கிங் வச்சு ஒர்க் போடுறது, கிறிஸ்டல் ஒர்க் போடுறது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப கம்மியான மெட்டீரியலை வச்சு நார்மல் டேயில் எப்படி போடுறது இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். வெல்கம் பேக் டு டிசைன் பை ரெஜினா. இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கிங் போட்டணும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அங்கங்கே புட்டாஸ் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீடில் சைஸ் வந்து 9 இல்லைனா 10 எடுத்துக்குங்க. அப்போ தான் பீட்ஸ் பொறுத்தும் போது எந்த இதுவும் உங்களுக்கு உள்ளே போகாமல், இதே பெரிய நீடில் நீங்கள் எடுத்திங்கன்னா உள்ளே போகாது. கொஞ்சம் நார்மலாக சைஸ் 9 இல்லைனா 10 எடுத்திங்கன்னா தான் பீட்ஸ் வந்து உங்களுக்கு போகும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஐ ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன். ரெக்வயர் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஐ ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன், அதுக்கப்புறம் கட் பீட்ஸு, அதுக்கப்புறம் சீக்வன்ஸு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பீட்ஸு 2 mm பீட்ஸு, அப்புறம் அந்த சேம் கலரில் இருக்க த்ரெட்டு, ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கிறேன். நீடில் வந்து சைஸ் வந்து 10 இல்லைனா 9 இல்லை 10, அதோட கொஞ்சம் சின்ன பீட்ஸ் எடுத்துக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு நூலில் இது பண்ண ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிடணும். ஐ ஷேப்பில் இருக்க ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி எடுத்துகிட்டு, பீட்ஸ் எதுக்காக இந்த சைஸ் பீட்ஸ் எடுக்கிறோன்னா, நம்மளுக்கு வந்து ஒர்க்கு மினிமல் ஒர்க் வேணால் சின்ன சைஸ் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஹெவி ஒர்க் வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டு சின்ன பீட்ஸு, அதுக்கப்புறம் சீக்வன்ஸு, ஃபஸ்ட்டு கட் பீடு, பெரிய சைஸில் மீடியம் சைஸுக்கு கட் பீட்ஸு, அதுக்கப்புறமா ஒரு பீட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸு, அது மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டு போடுறோம். தெரியுதுங்களா? கொஞ்சம் பெரிய சைஸ் டியூப்பு சொல்லுவாங்க, அந்த கட் டியூபு, அப்புறம் ஒரு பீட்ஸு, அதுக்கப்புறம் சீக்வன்ஸு எல்லாமே. இந்த நீடில் வந்து சைஸ் பார்த்திங்கன்னா 9 இல்லைனா 10 எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சின்ன பீட்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக உள்ளே போகும். கொஞ்சம் பெருசாக நீங்கள் வந்து ஹோல் வந்து மொத்தமாகவோ ரொம்ப திக்காகவோ எடுத்துட்டிங்கன்னா அப்போ அதில் வந்து பீட்ஸ் வந்து உள்ளே போகாது. அதனால தான் நான் சைஸ் வந்து 10 யூஸ் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு லெஃப்ட் ரைட் போட்டுட்டு நான் கீழே வந்து ஒரு பீட்ஸு, அதுக்கு மேலே வந்து இன்னொரு பீட்ஸ் வந்து போட போகிறோம். பீட்ஸ் வந்து இந்த பீட்ஸை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்க பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். கீழே பெரிய சைஸு, மேலே வந்து சின்ன சைஸு 2 mm பீட்ஸ். இது பாருங்கள், அழகாக ஒரு சிம்பிளான குந்தன் நம்மளுக்கு வந்து புட்டாஸ் வந்து கிடச்சிருச்சு. இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இந்த ஒர்க்கை தான் நான் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு போட்டிருப்பேன். இது வந்து ஃபுல்லாகவே எப்படி போடுறது காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? ஒரு பெரிய கட் பீட்ஸு, ஒரு சின்ன பீட்ஸு, அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் வச்சு நாட் பண்ணேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம போடுறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் இதை ஸ்டிச்சு ப்ளவுஸில் போடலாம், நீங்கள் ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸ்லையும் போடலாம், ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் போடலாம். இந்த மாதிரி போட்டு நம்ம நாட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம நெக் போட்டிருந்தோம்ல, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கிறிஸ்டல், அதாவது பீட்ஸும் ஒரு கிறிஸ்டலும் போட்டு ட்ரெண்டிங்காக இருக்க டிசைனில் நம்ம ஹேங்கிங் போடுற மாதிரி ஃபுல்லாகவே நம்ம இந்த எட்ஜிலேருந்து அந்த எட்ஜுக்கு வந்து பீட்ஸு ஒரு 6 பீட்ஸ் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டல், ஒரு 6 பீட்ஸ் போட்டு, ஒரு கிறிஸ்டல் சொல்லி கண்டினியூவாக போட்டுனே வந்துட்டு இங்கேருந்து எடுத்தாங்க கொஞ்சம் வந்து ஹேங்கிங் மாதிரி கீழே தொங்குற மாதிரி பார்க்கணும். ஏன்னா நம்ம ப்ளவுஸ் போடும்போது நெக்கில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஸோ வந்து கீழே நல்லா நிறைய பீட்ஸ் போட்டு எட்ஜில் போட்டு நாட் போட்டுக்கணும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து அழகாக வரும். அந்த இது எட்ஜு டு எட்ஜு போட்ட மாதிரி இந்த சைடு எட்ஜு டு எட்ஜு இந்த மாதிரி ஒரு 6 பீட்ஸு, அதுக்கப்புறம் கிறிஸ்டல் சொல்லிட்டு கண்டினியூவாக போட்டு தொங்குற மாதிரி போடணும். இங்கேருந்து போட்டு அதோட எட்ஜில் போய்ட்டு நம்ம நாட் போட்டுற வேண்டியதான். உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். அந்த இது பார்த்தா நெக்கு போட் நெக் போட்டிருக்கலாம், அந்த இடத்துல வந்து ஒரு கிறிஸ்டல் 4-5 கிறிஸ்டல் வச்சுட்டு அதில் ஹேங்கிங் கொடுத்த மாதிரி ஒர்க் போட்டிருந்தேன். நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே பாருங்கள், ஈஸியான மெத்தட் தான். இது எல்லாமே ஜஸ்ட்டு நம்ம ஆரி தெரியாதவங்களே, நார்மலாக ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்களும் சரி தெரியாதவங்களும் சரி எல்லாருமே நீங்கள் உங்கள் ப்ளவுஸை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்களே போட்டுக்கலாம். கொஞ்சமான பொருள் தான், ரொம்ப அதிகமான எக்ஸ்பென்சிவான ஒர்க்கு உங்களுக்கு வந்து இல்லவே இல்லை. எல்லாமே ரொம்பவும் சிம்பிள் தான். நீங்கள் டைலர்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் நீங்கள் இருந்தாலே போதும். இந்த மாதிரி தெரியுதுங்களா ஹேங்கிங். அதுக்கப்புறமா ஸ்லீவுக்கு ஹேங்கிங் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு ஒரு 4 பீட்ஸ் வந்து பீட்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறமா கிறிஸ்டல் ஒரு பீட்ஸு, அதுக்கப்புறமா கிறிஸ்டல்லே கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற கிறிஸ்டல் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்லீவுக்கு ஹேங்கிங் கொடுக்கலாம். ஒர்க் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப
பார்க்குறதுக்கு சிம்பிள் ப்ளவுஸ் தான், சாரியுமே சிம்பிள் தான். ஸோ நான் வந்து எனக்கு பண்ணுறதுக்கு தான் நான் பண்ணேன். எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். இது மாதிரி நம்ம போடும்போது கொஞ்சம் வந்து சிம்பிளாக இருக்க சாரிக்கு நம்ம இந்த மாதிரி ஹெவி ஒர்க் வச்சு இல்லை கொஞ்சம் பீட்ஸ் ஒர்க் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா லுக்காக தெரிவிங்க. ஸோ இந்த மாதிரி ஹேங்கிங் போட்டுக்கிங்க. ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இது வந்து சின்னதாக பஃப் வச்சுட்டு கீழே வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 பீட்ஸு, அதுக்கப்புறம் கிறிஸ்டல், அதுக்கப்புறமா உங்களுக்கு பெரிய கிறிஸ்டல் போட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கணும். கண்டினியூ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போனால் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் போட்டுக்கலாம். ஈஸி தான் எல்லாமே. இதுதான் நம்மளுக்கு ஃபுல்லாகவே முடிச்சதுக்கப்புறமா இது பாருங்கள், ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபைனலில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஈஸியான மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நிறைய பேர் வந்து ஆரி ஒர்க் வந்து போட மாட்றாங்க. எனக்கு வந்து ரொம்ப மினிமல் ஒர்க்கு, ரொம்ப ஹெவி ஒர்க் வேணாம். எனக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு இல்லை வேறு எங்கேயா போகணும், சிம்பிளாக இருந்தால் போதும், ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் சிம்பிள் ஒர்க்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஹெவி ஒர்க் யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து ப்ரைடலாக இருக்காங்க, ப்ரைடுக்கு போடுறது மட்டும்தான் அது மாதிரி கொஞ்சம் ஹெவி ஒர்க் போடுறாங்க. இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வீட்டில் உங்களுக்கு யாருக்காச்சும் சின்ன ஃபங்க்ஷன் ஏதோ இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி கூட போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப கம்மியான மெட்டீரியலை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்டிச்சிங் தெரியணும் அப்படின்னா இல்லை. இந்த திங்ஸு பீட்ஸு வந்து நம்ம போடுறது அந்த மெத்தட் தெரிஞ்சாலே போதும், எல்லாருமே இதை போட்டுக்கலாம். நான் ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க அந்தவங்க தான் போடணும், இல்லை டைலரிங் தெரிஞ்சவங்க அப்படி பண்ணலாம். நீங்கள் ப்ளவுஸ் நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண ப்ளவுஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே ஹேங்கிங் ஃபுல்லாகவே போட்டுட்டோம். அதேமாரி எப்பயுமே ப்ளவுஸ் நம்ம பீட்ஸ் ஒர்க் எதாவது போடுறோம் அதுக்கு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிடணும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அது மாதிரி தான். ரொம்பவும் நம்ம வந்து அதிகமாக இப்போ ரொம்ப ஸ்வெட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வெட் பேட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு ரொம்ப இதுனா நீங்கள் வந்து இல்லை வாஷ் பண்ணால் தான் சரி வரும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக லைட்டாக அண்டர் ஆர்மில் மட்டும் லைட்டாக சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த கம்ஃபர்ட்டோ இல்லைன்னா சாஃப்ட் அந்த மாதிரி லிக்விட் இருக்கலாம் அதை வச்சுட்டு நீங்கள் சும்மா ஒரு ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இது பண்ணி ரொம்ப ஹெவி சன்லைட் இருக்கிற இடத்துல நீங்கள் போடாமல் லைட்டாக மீடியம் ஒரு மினிமலாக வர ஒரு மேக்ஸிமமாக இல்லாமல் மினிமமாக வர இடத்துல வந்து போட்டுட்டு ஜஸ்ட்டு போட்டுட்டு எடுத்துருங்க. இதுதான் வந்து ஃபுல்லாகவே ஹேங்கிங் போடுறோம் ஸ்லீவுக்கு. ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் இதுதான் லுக்கு. ரொம்ப அழகாக வந்துருச்சு. இன்னும் எனக்கு வந்து ரொம்ப வேணாம் சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் ஒரு ½ இன்ச் கேப்பில் போட்டுட்டேன். இல்லை ரொம்ப எனக்கு நெருக்கமாக வேணும் நீங்கள் பக்கத்தில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பீட்ஸ் வச்சு. இது வந்து ஃபைனலாக நம்மளுக்கு ஹேங்கிங் போட்டதுக்கப்புறமா இதுதான் ஓவராலாக ஃபைனலாக நம்ம ஃபுல்லாக ஹேங்கிங் முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் இது தான் பாருங்கள். தெரிஞ்ச ஒரு ½ இன்ச் கேப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாக லுக்காகவே தெரியும் உங்களுக்கு. இல்லை எனக்கு கொஞ்சம் கிட்ட வேணால் நீங்கள் ஒரு 1/4 இன்ச்சு போட்டுக்கணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். அந்த நான் சொன்னல நெக்கில் போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ளவர் மாதிரி வச்சுட்டு அதில் ஹேங்கிங் போட்டுக்கிட்டேன். இதுதான் ஓவராலாக முடிச்சதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே கட் பீட்ஸ் ஒர்க்கெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட்டில் வந்து நான் பார்டர் வந்து நான் வச்சுக்கிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரா பார்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்கில் இப்போ ட்ரெண்டிங்காக போயிருக்குது இந்த டிசைன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஸ்லீவில் அதேமாதிரி புட்டாஸ் வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி இதுக்கும் புட்டாஸ் நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூ உங்களுக்கு ஒர்க் போடுறது, பீட்ஸ் ஒர்க் போடுறது, பேட்டர்ன் ஒர்க் போடுறது எல்லாமே நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணினே இருப்பேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியான மெத்தட்லேயும் சொல்லி கொடுத்தாருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். இந்த மாதிரி வீடியோஸ்னால் என்னை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல்.